அடுப்பத்தை வச்சு இப்போ கூட்டு செய்கிறது எப்படின்னு லைவாகவே நான் செஞ்சு காமிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகும் ஜீரகமும் எடுத்திருக்கேன். கடுகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெந்தயம்லாம் போடக்கூடாது. கூட்டுக்கு வந்து வெந்தயம் போடக்கூடாது. ஜீரகம் தான் இருக்கணும். ஜீரகமும் கடுகும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தான் தூவணும். வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாயும், வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2, மிச்சம் எல்லாம் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நாட்டு காய்கறிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இதில் வந்து நாட்டு காய்கறிகள் எல்லாம் வேக வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன், சாம்பார் தூள் போட்டிருக்கேன், தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். இந்த காயோடைய தக்காளி 2 போட்டு வேக வச்சுருக்கேன். எல்லா வகையான நாட்டு காய்கறியும் இதில் சேர்த்துருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை ரெண்டையுமே நேற்று மத்தியானமே ஊற வச்சு இப்போ காலையில் அதை ஒரு 7-8 சவுண்டு வர மாதிரி உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதையும் தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பும் அதாவது க்ரீன் கிராம், அதுவும் துவரம்பருப்பு, சாம்பார் பருப்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ஒரு டம்ளர் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் ஊற்றினேன் கொஞ்சோண்டு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு இந்த மாதிரி நல்லா குழைவாக எடுத்து வச்சுக்கணும். வச்சாச்சா, இதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கட்டி பெருங்காயம், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு சீரகமும் சேர்த்துருக்கேன். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்க்கணும். பச்சை மிளகாய் சும்மா பேருக்கு ஒரு 4 தான். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறமா ஒவ்வொன்றா இதிலோட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் கூட்டு. கடைசியாக சேர்க்கறதுக்கு தேங்காய், சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு, இதில் 2 முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன், போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை கடைசியாக கூட்டில் சேர்க்கணும். காய்கறியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் இதில் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆனால் காய்கறியிலெல்லாம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். சாம்பார் தூள், சாம்பார் பவுடர் தான், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்சது, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதில் மொச்சையும் போட்டிருக்கேன். மொச்சக்காயும் இதில் தான் போட்டிருக்கேன். வேக வச்ச பருப்பை போடுறேன். இதில் பருப்பில் வந்து கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டிருந்தேன், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் வேக வச்சேன். ஒரு கரண்டி அளவு புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சமாக, இதுக்கு நிறைய சேர்க்க வேண்டாம், போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை போடுறேன். இதில் 2 முந்திரி பருப்பும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நாட்டு காய்கறினா கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய், கொத்தரங்காய், முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். அப்புறம் பரங்கிக்காய், பச்சை பட்டாணி, மொச்சக்காய்,
கொண்டக்கடலை எல்லாம் பயிர் வகைகள் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணலாம். என்கிட்ட இருந்தது வந்து வெள்ளை கொண்டக்கடலையும் கருப்பு கொண்டக்கடலையும் மட்டும்தான் இருந்துச்சு. அது போதும்ன்ட்டு நான் அதை மட்டும் போட்டிருக்கேன். நல்லா இது கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அந்த புளி வாசனை இப்போ கரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த புளி வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியாக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் தூள் பெருங்காயமும் மேலே போட்டு விடணும். தூள் போடுறேன், போதும். தூள் போட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி. அவ்வளவுதான், பொங்கல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும் பொங்கல் கூட்டு. இப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். பதினோரு காய் 21 காய் அந்த மாதிரி எண்ணிக்கையில் போடணும். 21 11 அந்த மாதிரி வர மாதிரி காய்கறிகள் போட்டு செய்வாங்க. இது பொங்கல் தான் செய்வோம். பொங்கல் அன்னைக்கு வர்ற கூட்டு மாதிரி மற்ற நாளில் செய்யும்போது எனக்கே வராது அந்த டேஸ்ட்டு. ஏன்னா தெரியல, பொங்கல் அன்னைக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.